வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 299 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா காப்பர் மார்க்கெட் 296 அப்படின்ற இடத்துல நல்ல சப்போர்ட் எடுத்துகிட்ருக்கு. கொஞ்சம் அதிகமாக ஓப்பன் ஆன காரணத்தினால மார்க்கெட் வாட்ச் பண்ணிவிட்டு ஒரு கரெக்ஷன் ரீட்ரேஸ்மெண்ட் முழுக்க நடந்ததுக்கப்புறமா ட்ரேட் பண்ணலாம். சொல்லப்போனால் அது ஒரு மார்க்கெட் வாட்ச் டே அமைஞ்சிருந்தது நம்ம அட்வைஸ் படி. நேற்று ப்ரைஸ் ஓப்பன் ஆனது மார்க்கெட் தொடர்ந்து அது டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி 296 மறுபடியும் தொட்டிருக்கு. ஆனால் 296 மறுபடியும் நல்ல சப்போர்ட் கொடுத்து மார்க்கெட்டை திருப்பி 300.6 உடச்சி 302 வரைக்கும் போயிருக்கு காப்பர் மார்க்கெட்டை. அங்கேயே 302 பக்கமாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த கரெக்ஷனும் நடந்திருக்கு. இது எதனாலனா லாபத்தை புக் பண்ணுற காரணத்தினால நடந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு குழப்பமான இடத்துல இருக்கோம் காப்பர் ட்ரேடிங்கில். அவ்வளோ சுலபமாக முடிவெடுக்க முடியாது. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் மறுபடியும் நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சு, அது பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் ஒரே நாள் மேலே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்றதுனால நம்ம பை பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நாள் மேலே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிறதுனால இவ்வளோ நாள் கீழே விழுந்துட்டுருங்க, ட்ரெண்டு மாறாது. அதனால் நம்ம ட்ரெண்டுக்கு எதிராகவும் முடிவெடுக்க முடியாது. முடிவெடுத்தால் ட்ரெண்டுக்கு சாதகமாக தான் எடுக்கணும். ஆனால் மார்க்கெட் திருப்பி மேலே போகுது இந்த கரெக்ஷன் அப்படின்ற சமயத்தில் கொஞ்சம் பயமாக இருக்கும் ட்ரெண்டுக்கு. நம்ம ட்ரெண்டுக்கு சாதகமாக முடிவெடுக்கிறதுல. அதனால் என்ன பண்ணலான்னா 2 விஷயம் பண்ணலாம். ட்ரெண்டை பரிசோதனை பண்ணலாம். எங்களுடைய ரீட்ரேஸ்மெண்ட் பர்டிகுலரான ஜோன் 306 வரைக்கும் காமிக்கிது. அதனால் என்னென்னா 306 வரைக்கும் நீங்கள் செல் பண்ணிட்டு 307 பக்கமாகவும் அதுக்கு மேலேயே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். மறுபடியும் காப்பர் மார்க்கெட் தொடர்ந்து அது டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். இதில் என்ன ஒரு விஷயம் நம்ம பரிசோதனை செய்ய போகிறோன்னா 302க்கு மேலே காப்பர் மார்க்கெட் நிற்குமா நிற்காதா அப்படின்றத இந்த டவுன் ட்ரெண்ட் 306 வரைக்கும் நம்ம செல் பண்ணால் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மார்க்கெட் ஓரளவு மேலே வந்ததுக்கப்புறம் செல் பண்ணுங்கள். அதனால் ஸ்டாப் லாஸ் கம்மியாக குறையும். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம்.